நேர்களுக்கு வணக்கம். குழந்தை இல்லா தம்பதியினர் பார்த்தீங்கன்னா, பயங்கர மன அழுத்தத்துக்கு உட்படுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லா சிகிச்சைகள்ல ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, முன்னேற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில இந்த பிஆர்பி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்க நடைமுறையில ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில குழந்தை இல்லா தம்பதியினருக்கு ஒரு முக்கிய சிகிச்சையாக கொடுத்துட்ருக்குறோம். இது யார் யாருக்கு பயனடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கரு ஒட்டுறதுக்கு கர்ப்பப்பையுடைய உள் சுவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் அப்படின்றது 7 மில்லிமீட்டர் உள்ளவங்களுக்கும் அதுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கும் கர்ப்பப்பையோடைய உள் சுவருக்கு உண்டான இரத்த ஓட்டத்தை விரிவாக்கிறதுக்காகவும் கரு ஒட்டக்கூடிய தன்மையை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த பிஆர்பி சிகிச்சை அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின் எண்டோமெட்ரியம் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ரிப்பீட்டடாக ஐவிஎஃப்பில் ஃபெயிலியர்ஸ் ஆகிறவங்களுக்கு நாங்கள் எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி ஆசே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையில் ஒட்டக்கூடிய தன்மை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அது குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ரிப்பீட்டடாக ஒரு சிட்டிங் இல்லை 2 சிட்டிங் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால கர்ப்பப்பையில் கரு தக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கிறது. ஸோ இந்த பிஆர்பி சிகிச்சை அப்படின்றது கர்ப்பப்பையுடைய சதையை அதிகமாக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அளவில் கர்ப்பப்பையுடைய சதையை அதிகமாக்காது. ஒரு 1 மில்லிமீட்டர் அளவுக்கு மட்டுமே சதையை கூட்டி கொடுக்கும். ஆனால் இரத்த ஓட்டத்தையும் பெருக்க வைக்கும். அது இல்லாமல் கர்ப்பப்பையில் ஒட்டக்கூடிய தன்மையையும் விரிவுபடுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையிலேருந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்திலேருந்து நாங்கள் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணி அயல்நாட்டில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ்க்கு எங்களுடைய பேப்பரை அனுப்பி இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா உலக அளவில் இந்த நாங்கள் படின ஸ்டடி அங்கீகரிக்கப்பட்டு இதை யூரோப்பியன் சொசைட்டி எஷ்ரின்னு சொல்லுவோம். அவங்களும் அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்லேயும் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் புது புது சிகிச்சைகளுடனும் குழந்தையில்லா தம்பதியினருக்கு உண்டான விடையை கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸோடையும் ஏஆர்சி சர்வதேச கருத்தரிப்பு மையத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பிரச்சனைகள் உள்ள தம்பதியினருக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது நேத்திக்கு 17 வாட்டி அபார்ஷன் ஆன ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸை எடுத்தும் நாங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால ஏஆர்சிக்கு போனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கேற்ற சிகிச்சையும் அதன் மூலம் பலனும் கிடைக்கும் அப்படின்றத தம்பதியினர்கள் நம்புகிறாங்க.